சகரியா தீர்க்கதரிசி புஸ்தகம், சகரியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அது நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மறுபடியும் அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. மைக்கேல் வாசிக்கும் போது எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அது நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சகரியா தீர்க்கன், அதாவது பாபிலோன் தேசத்தில் 70 வருஷம் அவர் சிறைப்பட்டு சிறைவாசம் அனுமதித்த பிற்பாடு கோரேஸ் ராஜாவனுடைய உத்தரவினால பகுதி பகுதியாக ஜனங்கள் எருசலேமுக்கு வர ஆரம்பித்தார்கள். ஆனால் தேவன் எந்த நோக்கத்தோடு அவர்களை எருசலேமுக்கு கொண்டு வந்தார்களோ அந்த நோக்கத்தை அவர்கள் நிறைவேற்றுவதில்லை. இன்னும் பாபிலோனிலே பாரசீக தேசத்தில் இன்றைய ஈராக்கு பகுதிகளில் குடியிருந்த இஸ்ரவேலர்கள் அதிகமான பேர்களும் தேவன் அவர்களுக்கு விடுதலை கொடுத்த பிற்பாடும் அவர்களுக்கு எருசலேமுக்கு போக, யூதேயா தேசத்துக்கு போக விருப்பம் இல்லாமல் அங்கேயே வீடுகளை கட்டி அங்கேயே திராட்சை தோட்டங்களையும் அங்கேயே நல்ல தொல்லைகள் செய்து செழிப்பாக இருக்க ஆரம்பித்தார்கள். இங்கே இஸ்ரவேல் தேசத்து வந்த மக்களும் தங்களுக்கென்று வீடுகளை கட்டவும் தங்களுக்கென்று திராட்சை தோட்டங்களை நாட்டவும் ஆரம்பித்து விட்டார்கள். அங்கே அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது, அலங்கத்தின் வாசல்கள் அக்கினிக்கு இரையாக்கப்பட்டு கிடக்கிறது. ஆமென். ஆலயம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது. ஆனா ராஜா உத்தரவு இருக்கிறது, இதை கட்டுங்கள் என்று. அதுக்குரிய எல்லா வாய்ப்பு வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். இவர்களுக்கோ மனம் இல்லாமல், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சொந்த விருப்பங்களை நிறைவேற்றி கொண்டிருந்த காலத்தில்தான் சில தீர்க்கதரிசிகளை கர்த்தர் எழுப்பினார். ஆமே, சில கர்த்தருடைய மனிதர்களை எழுப்பினார். அதில் ஒருவர் தான் நெகமியா, இன்னொருவர் எஸ்ரா. இவர்களுக்கு அனுகூலமாக சில தீர்க்கதரிசிகள், அதில் ஒருவர் தான் இந்த சகரியா தீர்க்கதரிசி. அல்லேலூயா. ஆமே, கர்த்தருடைய வார்த்தையே அவர்களுக்கு சொல்லி அவர்களை அந்த கட்டுமான வேலைக்கு அவர்களை தூண்டிவிட ஆரம்பித்தார்கள். நீங்கள் செய்யுங்கள். ஒரு கூட்டத்தினர் பாருங்க செய்தி பரப்புகிறார்கள், நமக்கு இந்த வேலை எதுக்கு, நாம் நம்முடைய வேலை செய்வோம் என்று சொந்தமாக வீடுகளை கட்டி சொந்தமாய் திராட்சை தோட்டங்களை நாட்ட ஆரம்பித்தார்கள். ஆனா எவ்வளவுதான் அவர்கள் பாருங்க சுயநலத்தோடு கூட அந்த காரியங்களை செய்தார்களோ அவருடைய வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லை. பாருங்க, அந்த யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம், ஆபகுக் தீர்க்க தரிசி புஸ்தகம், இன்னும் மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் எல்லாம் நீங்க படித்து பார்த்தா தெரியும். அங்கே அதிகமாய் வருகிறது என்ன, இவர்கள் அதிகமாய் சம்பாதிக்கிறார்கள். சம்பாதிப்பதெல்லாம் எங்கே போகிறது? பொத்தலான பையில போகிறது. இவர்கள் மச்சுபாவின வீடுகள் இவர்கள் குடியிருக்கிறார்கள். கர்த்தருடைய சமூகம் அப்படி அறகுறையா கிடக்கிறது. ஆண்டவர் ஆகாய் தீர்க்கதரிசி மூலம் பாருங்க அறைகோவில் விட ஆரம்பித்தது. ஆமே, கர்த்தருடைய ஆலயம் பழுதாய் கிடக்கும் போது, கர்த்தருடைய ஆலயம் பாழாய் கிடக்கும் போது, கர்த்தருடைய ஆலயம் கட்டப்படாமல் இருக்கும் போது நீங்கள் மச்சுபாவின வீட்டில் குடியிருக்க காலமா என்று அவர்கள் மேலே கர்த்தருடைய எச்சரிப்பின் சத்தம் கொடுக்க ஆரம்பித்தது. அப்படி கொடுத்து கொண்டிருந்த கூட்டத்தில் தான் இந்த சகரியா. இந்த சகரியா செருபாபேலை பாருங்க தூண்டிவிட ஆரம்பித்தது. ஆமே, செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை குறித்து பேச ஆரம்பித்தாங்க. ஆமே, செருபாபேல் யார்? செருபாபேலுக்கு முன்பாக எந்த பர்வதமும் சமபூமி ஆகும் என்ற தீர்க்க தரிசனத்தை ஆமே உரைக்க ஆரம்பித்தாங்க. அப்படி தீர்க்க தரிசனம் உரைத்த
தீர்க்கதரிசியாகிய சகரியா மூலம் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு எருசலேமில் மதில் இல்லாமல் இருக்கலாம், எருசலேமில் அலங்கம் இல்லாமல் இருக்கலாம், எருசலேம் பாழாய் கிடக்கலாம், ஆனால் நீங்கள் எழும்புங்கள், வேலை நடப்பீங்கள் என்று சொல்லி வருகிற கூட்டத்தில் சகரியா மூலம் சொல்லுகிறார், நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாயிருப்பேன். ஒரு கூட்டத்தினர் பாருங்க, சுயநலவாதிகளாக இருந்து தங்களுக்கு வீடுகளையும் தோட்டங்களையும் துறவுகளையும் பாருங்க கட்டி நாட்டி கொண்டிருக்கும் போது, ஒரு கூட்டத்தினர் பாலை கடந்த அலங்கங்களை கட்டுகிறார்கள், ஆலயத்தை பாருங்க கட்ட ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு பாதுகாவில்லை, அவர்களுக்கு ஒரு அடைக்கலம் இல்லை, அவர்களுக்கு ஒரு அரண் இல்லை. பாருங்க பயந்து பயந்து நடுங்கிறார்கள், எதிரிகள் கர்ஜிக்கிறார்கள். பாருங்க, டெய்லி ஜபத்துக்கு வந்தவங்களுக்கு தெரியும், நாங்க நெகேமியாவின் புஸ்தகம் தான் படித்து வருகிறோம். எத்தனை பிரச்சனைகள், எந்தெந்த வழிகளிலாக சத்துருக்கள் உள்ளே வருகிறார்கள், நெகேமியாவையே கொன்று போட வேண்டும் என்று எத்தனை திட்டங்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் எந்த அலங்கமோ எந்த அரணோ எந்த பாதுகாப்பும் இல்லாமல் இருந்த வேளையில் கர்த்தர் சகரியாவை குறித்து சகரியாவின் மூலம் தீர்க்க தரிசனம் இருக்கிறார். நீங்க பயப்படாதுங்க, நான் அதற்கு சுற்றிலும் எப்படி இருக்கிறேன், அக்கினி மதிலா இருந்து அதன் நடுவில் எப்படி இருப்பேன், மகிமையா இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏன் அக்கினி மதில் என்று சொல்லுகிறார்? பழைய காலங்கள் எல்லாம் இன்றைக்கும் அது உண்டு. இன்றைக்கும் இன்னும் நிறைய பாருங்க யுத்த ஆயுதங்களும் தளவாடங்கள் எல்லாம் நிறைய உண்டு. அந்த காலத்தில் பாருங்க அதிகமாக காலால் படை தான், குதிரை படையானாலும் காலால் படையானாலும் தரை வழியாக தான் போனோம். ஒரு இடத்துல இருந்து பாருங்க இன்னொரு தேசத்துக்கு யுத்தத்துக்கு போகணுமானா பல நாட்கள் நடந்து போகணும். கடைசியில் அங்கே பாளையம் இறங்குற இடத்துல அவங்களுக்கு அரணாக ஒன்றும் இருக்காது. இன்றைக்கு மாதிரி ஆகாய மார்க்கமாக வந்து ஹெலிகாப்டர்ல வந்தெல்லாம் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. பாருங்க, அந்த காலத்தில் இரவில் அவர்கள் என்ன செய்வார்னு தெரியுமா? இவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்க அவர்கள் இருக்கிறதை சுற்றிலும் பாருங்க நெருப்பை மூட்டுவார்கள். நெருப்பை மூட்டி அதுக்குள்ளே அவர்கள் பத்திரமா இருப்பார்கள். அந்த நெருப்பை தாண்டி சத்துரு உள்ள என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காலம் நெகேமியாவின் காலம், சகரியாவின் காலத்திலும் அப்படிதான் நடக்கிறது. ஆமை சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்கள் ஆமை அலங்கத்தை கட்ட வேண்டும், ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று பாருங்க முன்னிட்டு வந்த ஜனங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அவர்கள் பாருங்க அக்கினி இரவு வேளையில் அக்கினியை கொளுத்தி அது பாதுகாக்கலாம் என்றால் சத்துருக்கள் கண்டுபிடித்து விடுவார்களே என்று பயந்து கொண்டிருக்கிற வேளையில தான் உங்களுக்கு நெருப்பு மூட்டி நீங்கள் உங்களை காத்துக்கொள்ள முடியவில்லையே, பயப்படாதிருங்க, நான் அதற்கு சுற்றிலும் எப்படி இருக்கிறேன், அக்கினி மதிலா இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றைக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்களைப் போல எனக்கு இந்த விஷயத்திலோடு பாருங்க பாதுகாப்பு இல்லையே, இந்த விஷயத்தில் எனக்கு ஒரு அடைக்கலம் இல்லையே, இந்த விஷயத்தில் எனக்கு ஒரு விடுதலை இல்லையே, இந்த விஷயத்தில் எனக்கு ஒரு சரியான பதில் இல்லையே, இந்த விஷயத்திலே நான் பாருங்க சத்துரு என்னை மேற்கொண்டு விடுமோ என்று பயந்து கொண்டிருந்தால், இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து வசனத்தின் மூலம் சொல்லுகிறார், கர்த்தர் நம்மை சுற்றிலும் எப்படி இருக்கிறார், அக்கினி மதிலா இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தெய்வத்துக்கு நிறைய பெயர் உண்டு, அதுல ஒரு பேர் தான் அக்கினியின் தேவா. அல்லேலூயா. உண்மையான அக்கினி என்று சொல்லுகிறவரே நம்முடைய ஆண்டவர் தான். அல்லேலூயா. அவர் அக்கினியிலே காட்சி கொடுக்கிற தெய்வம். அவர் அக்கினியின் நடுவே என்ன செய்கிறவர், இறங்கி தம்முடைய தாசர்களை பாதுகாக்கிற தெய்வம். அவர் அக்கினிக்குள்ள இறங்கினா இந்த உலகத்துள்ள அக்கினி எல்லாம் தண்ணீரை போல மாறிடும். அல்லேலூயா. ஏனென்றால் அவர் தான் மெய்யான மாறுங்க அக்கினியான. யாத்ராகமம் 24 அதிகாரம் 17வது வசனம் படிக்கும் போது, யாத்ராகமம் 24:17 வேகமா வாசியுங்கள். மலையின்
கொடுமுடியிலே மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல் இருந்தது. அல்லேலூயா. இங்கே சகரியாவில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பாருங்க அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து மகிமையாயிருப்பேன். அக்கினி என்கிறது கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. கர்த்தருடைய மகிமையின் ஒரு பகுதி என்கிறது அக்கினி. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் எப்படி வெளிப்பட்டாராம்? மலையில் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி. எந்த காட்சி? மகிமையின் காட்சி. அது எப்படி இருந்ததா? இஸ்ரவேல் புத்தருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல் இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பட்சிக்கிற அக்கினியை போல இருந்தது. உபாகம் 4:36 சொல்லுகிறது. உபாகம் 4:36 பாருங்க, ஆண்டவர் பாருங்க எப்படி பதில் கொடுத்தாராம். வாசிங்க. உன்னை உபதேசிக்க முடியும். அவர் வானத்திலிருந்து தமது சத்தத்தை உனக்கு கேட்க பண்ணி பூமியிலே தமது பெரிய அக்கினியை உனக்கு காண்பித்தார். பாருங்க, உபாகமம் 4:36 உன்னை உபதேசிக்கும்படி அவர் வானத்திலிருந்து தமது சத்தத்தை உனக்கு கேட்க பண்ணி பூமியிலே தமது பெரிய அக்கினியை உனக்கு காண்பித்தான். அக்கினியின் நடுவில் இருந்து உண்டான அவருடைய வார்த்தைகளை கேட்டாய். கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நம்முடைய ஆண்டவருடைய மகிமையே அக்கினி தான். அல்லேலூயா. ஆண்டவருடைய மகிமையின் ஒரு பகுதி என்கிறது என்னது? அக்கினி. அந்த அக்கினி எப்படிப்பட்ட அக்கினியா? பெரிய அக்கினி. சொல்லுங்க, எப்படிப்பட்ட அக்கினி? பெரிய அக்கினி. ஆண்டவர் எது நடுவில் இருந்து தம்முடைய வார்த்தைகளை துணிக்க பண்ணினாராம்? அக்கினி நடுவில் இருந்து. அதனால்தான் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை எங்கே உருக்கப்பட்டது? அக்கினியில் எத்தனை தரம்? 7 தரம். எத்தனை தரம்? 7 தரம். காரணம், இந்த வார்த்தை வேற எங்கிருந்து வந்ததல்ல, இது அக்கினியிலிருந்து வந்தது. கர்த்தருடைய வார்த்தை என்கிறது அக்கினியிலிருந்து வந்தது. அதான் சொல்ல, அவருடைய வார்த்தைகளை எதிர் நடுவில் இருந்து உண்டானது? அக்கினி நடுவில் இருந்து. அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, நம்முடைய தேவன் அன்றைக்கு சீனாய் மலையில் இறங்கும் போதெல்லாம் அவர் அக்கினியா இறங்குவார். நீங்க பாருங்க, அங்க சீனாய் மலை போய் பார்க்கிறவங்க சொல்றாங்க, அந்த சீனாய் மலையின் உச்சி இன்னைக்கும் எந்த செடி கொடிகள் ஒன்றும் என்ன செய்யலையா? பாருங்க, வளரவே இல்லையா. ஆண்டவர் இறங்கின அந்த இடம் இன்னைக்கும் அப்படி காஞ்சு அப்படிதான் இருக்குது. ஏனென்றா அவர் அக்கினி இறங்கின இடம் அது. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னா, கர்த்தரை ஆராதிக்கும் போது, கர்த்தரை அன்னைக்கு தொழுது கொள்ளும் போது பாருங்க, கர்த்தருக்கு பலி செலுத்தும் போது வேற அந்நிய அக்கினி அதுல என்ன செய்யக்கூடாது? போடக்கூடாது. வானத்திலிருந்து இறங்கின அக்கினி, பலிபீடத்தில் இருந்து எரிந்த அக்கினி எங்கிருந்து இறங்கினது? அப்ப கர்த்தர் அங்கிருந்து இறக்கின அக்கினி. அதுதான் அவர்கள் 40 வருஷம், ஏன் காலம் முழுவதும் அந்த அக்கினியை அணைக்காம அவர்கள் பாதுகாக்கணும். மழை பெய்யலாம், வெயில் அடிக்கலாம், காற்று அடிக்கலாம், புயல் வரலாம், எது வந்தாலும் அக்கினி என்ன செய்யக்கூடாது? அணையக்கூடாது. அதிலிருந்து பாருங்க, கொளுத்தப்பட்டதுதான் குத்து விளக்கு. ஆண்டவர் சொன்ன குத்து விளக்கு ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது? அணையக்கூடாது. அப்ப நமக்குள்ள அந்த அக்கினி எப்பொழுதும் பற்றி எரியணும். அன்றைக்கு பாருங்க, உயிரோடு எழும்பின இயேசு பாருங்க, எம்மாவூருக்கு போன சீஷர் எடுத்து பேசி கொண்டு போனா. பாருங்க, இரவில் பாருங்க, அவர்களுக்கு சாப்பிட்ட வேளையில் இயேசு மறைந்து போன பிற்பாடு அந்த சீஷர்கள் ஒருவருக்கு ஒரு சொல்லுகிறார், அவர் நம்மிடத்தில் பேசும்போது நமக்குள்ள என்ன எரிந்து கொண்டிருந்தது? அக்கினி. கர்த்தர் பேசுவார் என்றால் அக்கினி இறங்கும். கர்த்தர் பேசுவார் என்றால் நமக்குள்ள அக்கினி பற்றி பிடிக்கும். கர்த்தரோட வார்த்தையாகிய அக்கினியை தவிர இன்னொரு அக்கினி நமக்குள்ள வரக்கூடாது. ஆண்டவர் சொன்னார்,
பாருங்க, லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 1 அந்நிய அக்கினியை கொண்டு கர்த்தரை ஆராதிக்க 2 பேரும் வந்தாங்க. பெரிய ஆசாரியனோட மகன் தான். அவனே கர்த்தர் என்ன செய்த அழித்து போட்டா. 10ஆம் அதிகாரம் 1வது வசனம், பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியுவும் தன் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதின்மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளை இடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு கர்த்தருடைய சமூகத்திலிருந்து என்ன புறப்பட்டதாம்? அக்கினி புறப்பட்டு. 2வது வசனம், அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் என்ன செய்தார்களாம்? செத்தார்கள். பாருங்க, கர்த்தர் அனுமதிக்காத, கர்த்தர் சொல்லாத இன்னொரு அக்கினியை கொண்டு வந்து, இதுவும் அக்கினி தானே அதுவும் அக்கினி தானே என்று அந்நிய அக்கினியை கொண்டு வந்து தூபம் காட்டினாங்க. தூபத்துக்குள்ள அக்கினி எங்கிருந்து எடுக்கணும்? பலிபீடத்திலிருந்து, கர்த்தர் சொன்ன இடத்திலிருந்து தான் எடுக்கணும். வானத்திலிருந்து இறங்கின அக்கினி தான் எடுக்கணும். அதை விட்டு இன்னொரு பாருங்க, நான் நல்ல காரியம் தானே செய்கிறேன், ஆராதனை தானே செய்கிறேன் என்று பாருங்க, தூபம் தானே காட்டுவேன் என்று எங்கேயா இருந்த அந்நிய அக்கினியை கொண்டு வந்தால் பாருங்க, ஒரு பெரிய ஆசாரியன் ஆரோன், முதல் ஆசாரியன் ஆரோனுடைய பிள்ளைகள் யாரெல்லாம்? நாதாபும் அபியும். அடுத்து பிரதான ஆசாரியன் ஆக வேண்டியது அவர்தான். ஆண்டவருக்கு யாரா இருந்தாலும் அவங்க பிரச்சனை கிடையாது, தெரியுமா? யாரா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அந்நிய அக்கினியை தெய்வ சமூகத்தில் கொண்டு வரக்கூடாது. அல்லேலூயா. இஸ்ரவேல் நடுவில் வந்து அந்நிய அக்கினி என்ன தெரியுமா? யாத்ராகமத்தில் நீங்க படித்து பார்த்தா தெரியும். யாத்ராகம் புஸ்தகத்தில் பாருங்க, அன்றைக்கு ஆமே நீங்க வேதத்தில் படித்தால் யாத்ராகமத்தில் ஆமே மோசே எங்க ஏறி போகிறாரு? மலையின் மேலே, மலையின் உச்சியில் போகிறார். போகும்போது போய் 40 நாள் ஆகிற 40 நாள் ஆக போகிற வேளையில் ஆமே மோசே காணவில்லை. ஒரு சில நாட்கள் தாண்டின உடனேயே மோசே காணவில்லை என்று பாருங்க, ஜனங்கள் எல்லாரும், மூப்பர்கள் எல்லாரும் ஆரோனிடத்தை வந்து கேட்டான். ஆரோன் என்ன சொல்லி இருக்கணும்? கண்டிப்பா அவர் வரும். ஆரோனுக்கு தரிசனம் இருந்ததுன்னா கண்டிப்பா ஆரோன் சொல்லி இருக்க வேண்டும். கண்டிப்பா மோசே என்ன செய்வா? வருவா, பொறுமையா இருங்கன்னு. இப்ப மோசே போன என்ன, நான் அடுத்த தலைவராகணும், நிறைய பேருக்கு அந்த ஆசைதான், நான் தலைவராகணும்னு சொல்லி ஆரோன் என்ன செய்கிறான்? அப்படியா, உங்களுக்கு தெய்வம் வேணுமா? பாருங்க, யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் பாருங்க 2வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் மனைவிகள், குமாரர், குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன் அணிகளை கலற்றி என்னிடத்தில் என்ன செய்யுங்க? கொண்டு வாருங்கள் என்றான். 3 ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன் அணிகளை கலற்றி ஆரோனிடத்தில் என்ன செய்தார்களாம்? கொண்டு வந்து எல்லா ஜனங்களும் தங்கள் மனைவி பிள்ளைகளிடத்தில் இருந்த எதெல்லாம் பாருங்க, காதுகளில் இருந்த பொன் அணிகளை என்ன செய்தாங்களாம்? கலற்றி யாரிடத்தில் கொண்டு வந்தாங்க? ஆரோனத்தில். 4வது வசனம் என்ன சொல்லுது? அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். ஒரு கன்றுக்குட்டியை என்ன செய்தான்? வார்ப்பித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க பாருங்க, அதற்கு பாருங்க ஆரோன் பிற்பாடு மோசேனிடத்தில் பாருங்க அவன் விளக்கம் சொல்லும் போது அவர் சொல்லுங்க, அவங்க எல்லாரும் அந்த நகைகளை என்னிடத்துல கொண்டு வந்தாங்க, நான் அதை வந்து எதில் போட்டேன்? நெருப்பில் போட்டேன். அது எதாக வந்தது? கன்றுக்குட்டியாக வந்தது. அந்த அதிகாரம் நீங்க முழுவதும் படிச்சு பார்த்தா தெரியும். அது அடுத்த அதிகாரம். இஸ்ரவேல் ஜனங்களிடையில் அந்நிய அக்கினி முதலாக நுழைந்த டைம் அது. தேவன் தம்முடைய திட்டத்தை அக்கினி நடுவிலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறார் மோசேக்கு. ஆனா இங்கே எகிப்து தேசத்தில் உள்ள மெம்பீஸ் என்கிற அந்த கன்றுக்குட்டி ஆராதனை எதிலிருந்து கிளம்புது? அது ஒரு அக்கினியிலிருந்து கிளம்பி வருது. அல்லேலூயா. எதிலிருந்து கிளம்பி வருது? அக்கினியிலிருந்து. அன்னைக்கு அங்கே ஆரம்பித்தது தான் அந்நிய அக்கினி.
அந்த அந்நிய அக்கினிங்கிறது பாருங்க, விக்கிரக ஆராதனையின் மூலம் வருகின்ற எல்லாமே அந்நிய அக்கினி. கர்த்தர் சொல்லாம வருகிற எல்லா ஆராதனையும் எந்த அக்கினி? அந்நிய அக்கினி. ஆமே, கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஒரு ஒழுக்கம் உண்டு. அதில் ஒண்ணுதான் பாருங்க, கர்த்தருடைய அக்கினி அங்கே இறங்க வேண்டும். எந்த இடத்திலெல்லாம் கர்த்தருடைய அக்கினி இறங்கினதோ அந்த இடத்திலெல்லாம் கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போலதான் இன்றைக்கும் உலகத்தில் ஆராதனை என்ற பெயரில் தேவன் அனுமதிக்காத நிறைய காரியங்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அது எல்லாமே அந்நிய அக்கினி. கரம் உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க. அப்போஸ்தல நடபடிகளும் நிரூபங்களிலும் சொல்லப்படாத எல்லா முறைகளும், எல்லா ஆராதனைகளும், எல்லா உபதேசங்களும் வேதத்தின்படி பார்த்தால் அது என்னது? அந்நிய அக்கினி. தேவ பிள்ளைகள், வாலிபர்கள், ஸ்பெஷலா வாலிப பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். இன்றைக்கு ஒரிஜினல் அக்கினியை விட அந்நிய அக்கினி தான் அதிகமாய் பரவி கொண்டிருக்கிறது. அதுல போய் ஆரோனின் குமாரர்களை போல மாட்டிக்கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. தேவனிடத்துல அக்கினி இறக்க வேண்டும் என்றால் பலிபீடத்துள்ள அக்கினி எடுக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆமே, அதுக்கென்று பரிசுத்தம் வேணும், அதற்கென்று தியாகம் சகிக்கணும், அதற்கென்று பாருங்க சிலதெல்லாம் நம்ம விட்டுவிடணும். ஆனா அந்நிய அக்கினி எடுக்கிறது ஈஸி, அது ஈஸியா கிடைக்கும். அதை வைத்து ஆமா இது லாபம் தானே, இது ஈஸி தானே, இது சீக்கிரத்தில் கிடைக்கிறதே என்று என்ன செய்யக்கூடாது? எண்ணிவிடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இப்படி பல நிலைமையில தெய்வீக அக்கினியும் அந்நிய அக்கினி, ரெண்டு அக்கினி இன்றைக்கு இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் அதற்கு சுற்றிலும் எப்படி இருப்பேன்? அக்கினி மதல். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த அக்கினியிலும் என்ன செய்யணும்? நிறைய காரியங்கள் சொல்ல முடியும். ஒரு 5 விதமான காரியத்தை வேகமாக உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, அக்கினி மதில். ஃபர்ஸ்ட்ல ஆண்டவர் நமக்கு எப்படி இருக்கிறார்? சத்தமா சொல்லுங்க, எப்படி இருக்கிறாரு? அக்கினி மதிலா இருக்கிறார். தேவன் அனுப்புகிற அக்கினி மதில் நமக்கு மதிலா இருக்கிறது. மதிலே ஒரு வீட்டுக்கு எப்படி இருக்கும்? பாதுகாப்பா இருக்குமா? பாதுகாப்பற்ற நிலைமையா? பாதுகாப்பா இருக்கும். இன்னும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, ஆண்டவரே சொன்ன பாருங்க, அக்கினி நடுவில் இருந்து நம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினா, மகிமையா இறங்கினா, மகிமையா இருப்பேன். இந்த இடத்துல உள்ள இந்த வசனம் ஒன்று பாருங்க, அக்கினி என்கிறது ஒன்று என்னது? பாதுகாப்பு. இன்னொன்னு கர்த்தரோட மகிமை. மூன்றாவது அக்கினி என்கிறது மதில். மதில் எதை காண்பிக்கிறது? பரிசுத்த வேதாகமத்தில் நீங்க படித்து பார்த்தால் பாருங்க, ஏசாயா 26ஆம் அதிகாரம் 1வது வசனம் படித்து பாருங்கள். ஏசாயா 26 1வது வசனம் வேகமா வாசியுங்கள். அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பலனான நகரம் நமக்குண்டு, ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அருணமாக ஏற்படுத்துவார். பாருங்க, அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பலனான நகரம் நமக்குண்டு, ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அருணமாக ஏற்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பங்களை பார்த்தும் ஒவ்வொரு தனி நபர்களை பார்த்தும் சொல்லுகிறார். பாருங்க, உலகத்தில் உள்ள போராட்டங்களை கண்டு நீங்க பயப்பட வேண்டாம். உலகத்தில் உள்ள விக்கிரக ஆவிகளை பார்த்து நீங்க பயப்பட வேண்டிய தேவையில்லை. அந்த அக்கினியை பார்த்து நீங்க பயப்பட வேண்டிய தேவையில்லை. அந்த பில்லி சூனியங்களை பார்த்து பயப்பட வேண்டிய தேவையில்லை. அந்த பயமுறுத்துதலை பார்த்து பயப்பட வேண்டிய தேவையில்லை. அசீரியரோ, சீரியரோ, பெரிசியரோ, ஆமே எத்தனை படைகள் உங்களுக்கு எதிராக ஆமே பல காரியங்களை திட்டமிட்டாலோ, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருப்பேன். அக்கினி மதில் என்று சொல்லும் போது முதலாவது மதில் என்கிறது பாருங்க, ரட்சிப்பை காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி என்ன அதனுடைய அர்த்தம் என்ன? அக்கினி மதிலுக்குள்ளே வந்தேன் என்றால் நாம் ஒரு ரட்சிப்பின் கோட்டைக்குள்ள வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எந்த மதிலுக்குள்ள வந்திருக்கிறோம்? ரட்சிப்பு ஆகிய மதில். அக்காலத்தில் யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பலனான நகரம் நமக்குண்டு, ரட்சிப்பையே அதற்கு எப்படி இருக்கிறது? மதிலா இருக்கிறது. ஹல்லேலூயா.
ஏசாயா 60ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 60:18 ஆமை தீர்க்கதரிசி மூலம் ஆண்டவர் என்ன சொன்ன வாசியுங்க. இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. ஏன் கேட்கப்பட மாட்டாது? உன் மதில்களை ரட்சிப்பென்றும் வாசல்களை துதி என்று சொல்லுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்கினி நமக்கு மதிலாயிருக்கிறது. அந்த மதில் தான் நமக்கு ரட்சிப்பு. அப்ப ரட்சிப்புங்கிறதே ஒரு மதில் தான். ரட்சிப்புங்கிறதே ஒரு அக்கினி தான். ரட்சிப்புங்கிறது ஒரு அக்கினி. சொல்லுங்க. நம்ம பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, விக்கிரக ஆராதனையிலிருந்து, பாரம்பரியத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்துக்குள்ள, ரத்த கோட்டைக்குள்ள ஆமை நாம் வருகிறோமே, ரட்சிக்கப்பட்டு வருகிறோமே. பாருங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்ம ஒரு அக்கினி கோட்டைக்குள்ள வருகிறோம் நினைக்கிறேன். யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க பாருங்க. ஒரு 2-3 பேர் தான் ரட்சிக்கப்பட்டிருக்க, அப்படிதானே? அப்ப சீக்கிரமா ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய காலத்து சொல்லுவாங்க பாருங்க, உண்ட மயக்கம் தொண்டனுக்கும். அதே மாதிரிதான் காலை மயக்கம் முதல் ஆராதனையில் வருபவர்களுக்கு கண்டிப்பா உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எந்த கோட்டைக்குள்ள வந்திருக்கிறோம்? ரட்சிப்பின் கோட்டை. அந்த கோட்டை எப்படிப்பட்ட கோட்டை? அக்கினி கோட்டை. சொல்லுங்க, அக்கினி மாதிரி. நீங்க ரட்சிக்கப்பட்டீர்களா? எந்த கோட்டைக்குள்ள வந்துட்டீங்க? அக்கினி மதிலுக்குள்ள. எனக்கு எத்தனை பேரை தெரியும் ஆண்டவரோட கிருபையினால. அவங்க நெற்றியில எல்லாம் ஒன்றும் எழுதியிருக்காது, சாதாரணமான விசுவாசியா இருப்பாங்க. சில இடத்து போகும்போது சொல்லுவாங்க, அங்க இருக்கிற பூசாரிகளும் அங்க இருக்கிற பாருங்க சில குருக்களும் சொல்லுவாங்க, ஐயோ நீங்க இங்க வரீங்க, உங்க கூட இருக்கிறவர் பெரியவர், உங்ககிட்ட ஒரு அக்கினி இருக்குது. நம்ம சபையில நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருக்கிறது. உங்களுக்கு எத்தனை பேர் இருக்குன்னு தெரியல. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சபையில் கொத்த வேலை செய்கிற ஒரு சகோதரனை பாருங்க, விக்கிரக கோயில் கட்டுறாங்க. அவங்க ஆரம்ப காலத்தில் கட்ட கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அதில் ஒருவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர் கட்டிகிட்டு இருக்கும்போதே சோத்திரம் சொல்லிட்டு இருந்தான். பாருங்க, கடைசியிலே எல்லாம் முடிஞ்சு அந்த அவங்க கும்பாபிஷேகம் நடத்துவாங்க. அதுக்கு முன்னே அவங்க தெய்வத்திட்ட போய் கேட்பாங்க, சாமி கிட்ட போய் கேட்பாங்க. சாமி சொன்னதை எல்லாம் நல்லா இதுவரை யாரும் செய்யாத அளவு இவங்க 2 பேருமா செய்தாங்க. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு பிடிக்கல. பாருங்க, அவங்க எப்பவும் பார்த்தாலும் என்னதோ முணுமுணுத்துட்டே இருந்தாங்க. எப்பவும் என்னதோ. அதனால அவங்க நல்லா வேலை செய்த எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அவங்க உள்ள இருக்கும்போது பாருங்க, என்னால் உள்ள போக முடியலை. ஏன் போக முடியலை? அவங்க கூட இருக்கிறவங்க பெரிய சாமி, சாதாரணமான ரட்சிக்கப்பட்ட ஒரு தெய்வ பிள்ளை. ஹல்லேலூயா. நல்ல புரியுது. ரட்சிக்கப்பட்டாலே நம்ம ஒரு அக்னி கோட்டைக்குள்ள வந்திருக்கிறோம் என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. நம்ம வந்து ஒரு ரத்த கோட்டை, அக்னி கோட்டை. ரத்த கோட்டை என்றாலே ஒருவேளை நீங்க கேட்கலாம், அது எப்படி அக்னி என்ன? நான் பரிசுத்த ஆவி அபிஷேகம் நான் நினைச்சிருக்கிறேன்னு. அது வேற அக்னி அபிஷேகம். நீங்க ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் எடுங்க, அதனுடைய 62ஆம் அதிகாரம் 1வது வசனம் படித்து பாருங்க. ரட்சிப்பை ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறாரா? சீயோன் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலும். நீதி எப்படி இருக்கிறதா? நீதி என்கிறது ஞானஸ்நானம். பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். யார் நிமித்தம்? சீயோன் என்ன? சபை. சீயோன் என்ன? யாரு? ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை. ஆண்டவர் சொல்லுகிறார், ரட்சிப்பு எரிகிற தீவட்டி போல. அப்போ அக்கினி தானே, நெருப்பு தானே. ரட்சிப்புன்னா என்னது? ஒரு நெருப்பு. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? எனக்குள்ள ஒரு நெருப்பு இருக்கிறது. ரட்சிப்பு என்ற நெருப்பு எனக்குள்ள. எத்தனை பேர் சொல்லுங்க, ரட்சிப்பு என்ற நெருப்பு எனக்குள்ள இருக்கிறது. ரட்சிப்பு என்ற அந்த அக்கினி எனக்குள்ள இருக்கிறது. ரட்சிப்பு என்ற தீபம் எனக்குள்ள இருக்கிறது.
ரட்சிப்பு என்ற விளக்கு எனக்குள்ள இருக்கிறது. அதை நான் அணையாம பாதுகாப்பேன். ஹல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ, நம்ம எந்த கோட்டைக்குள்ள வந்துட்டோம்? எந்த கோட்டைக்குள்ள? அக்கினி கோட்டை. சொல்லுங்க, அக்கினி கோட்டை. ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் கரம் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? இரத்த கோட்டைக்குள்ள நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவோ அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவோ அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் இரத்தம் நெருங்காது காத்தா, பாசமசிலுவை பலியானா, பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமசிலுவை பலியானா, பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ள கரங்களை தட்டி உற்சாகமா ஹல்லேலூயா. நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருப்பேன் என்றார். நான் அதற்கு சுற்றிலும் ரட்சிப்பின் மதிலாயிருப்பேன். இரண்டாவது, ஆண்டவர் தம்முடைய ஜனத்துக்கு அக்கினி எப்படி வெளிப்பட்டார்? யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 21, 22 வசனத்தை வேகமா வாசிங்க. எக்ஸோடஸ் அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். இங்க ஒரு அக்கினி ஸ்தம்பம், அங்கே ஒரு அக்கினி மதில். இங்க சொல்லுங்க, எப்படி வந்தாரு? சத்தமா சொல்லுங்க. ஆமே, எந்த ஸ்தம்பம்? அக்கினி ஸ்தம்பம். எதுக்காக அக்கினி ஸ்தம்பத்தில் வந்தார்? இஸ்ரவேல் ஜனங்கள் இப்போது வனாந்தரத்தில் இருக்கிறாங்க. அவர் பிரயாணம் பட்ட அந்த வனாந்தரம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? பகல் அப்படியே சும்மா நடந்து போனாலே சுருண்டு விழுந்து செத்து போகுமா வெயில் காலங்கள். കാരണം 40 வருஷம் இரவும் பகலும் அவர்கள் பிரயாணம். அப்போ எல்லா காலநிலையுமே அவர்கள் என்ன செய்யணும்? தாண்டி செல்லணும். அவங்களுக்கு தங்குவதற்கு ஒரு இடம் இல்லை. அந்த வனாந்திரத்தில் கூட அவங்க கொண்டு வந்த கூடாரங்களை போட்டால் கூட அந்த சூடில் அங்கே என்ன செய்ய முடியாது, உள்ள இருக்க முடியாது. இனி அவங்களுடைய கால்நடைகள் கூட செல்லுகிறது. என்ன செய்யணும்னு தெரியல. எப்பொழுது சிவந்த சமுத்திரம் அவர்களை தாண்டினார்களோ பாருங்க, அதுக்கு முன்னாடியே ஆரம்பித்தது. அவர்களுக்கு பகலில் ஒரு மேக ஸ்தம்பம் வந்தார். பகலில் மேக ஸ்தம்பம் ஏன் தெரியுமா? அந்த நம்ம மேக ஸ்தம்பம்னு சொல்லுகிறோம். அது ஒரு மேகம் நிழலிட்டே இருந்தது. சூரியனுடைய அந்த உஷ்ணம் எங்க வரல, கீழே வரவில்லை. மேக ஸ்தம்பம் வந்துட்டேன்னா அது எப்படி இருக்குன்னு தெரியுமா? நல்ல ஊட்டி கொடைக்கானல். அப்போ 40 வருஷம் அவங்களுக்கு சீசன் எப்படி? எந்த சீசன்? 40 வருஷம் அவங்க டூரே போக வேண்டாம். அவங்களுக்கு வேற ஏசிக்கு கட்டணமே செலுத்த வேண்டாம். நல்ல ஏர் கண்டிஷன். அதனால தான் வேதம் சொல்லுது, அவருடைய கால் என்ன செய்யவில்லையா? வீங்கல்ல. செருப்பு என்ன இல்லை, வஸ்திரம் என்ன செய்யல, பழசாகல. ஏன் வஸ்திரம் பழசாகுது? வியர்வையினால. அதிகமாக வேர்வை வர வர
நம்ம வஸ்திரம் எல்லாம் சீக்கிரம் என்ன செய்யும், பழசாய் போகும். 40 வருஷம் ஆண்டவரோட வழி நடத்துதல் என்றால் ஆச்சரியமாக இருக்கிறது. அவங்க 40 வருஷம் அப்படின்னா ஒரு இப்போ அந்த எகிப்திலிருந்து புறப்பட்ட வேளையில் சின்ன கை குழந்தை கண்டிப்பாக இருக்கும். அந்த கை குழந்தைக்கு எப்படிப்பட்ட சட்டை போட்டிருக்கும், எப்படிப்பட்ட செருப்பு போட்டிருக்கும், 9 இன்ச்சா போட்டிருக்கோம், 9ஆம் நம்பர் 8ஆம் நம்பராக போட்டிருக்கோம். குட்டி உடுப்பு, குட்டி செருப்பு. வேதம் சொல்ல அது தேவையில்லை, அது என்ன செய்யலை. நான் சொல்லுவேன், வயசு ஆக ஆக சட்டை என்ன செய்துட்டே இருந்தது, வயசாக எதுவும் வளர்ந்துட்டே இருக்குது. கர்த்தருடைய நடத்துதல் இதுதான். அல்லேலூயா. நமக்கு மட்டுமல்ல, கர்த்தருடைய நடத்துதல் நம்முடைய குடும்பத்தில் பரிபூர்ணமாக இறங்கும் போது நமக்கு இருக்கிற பொருட்களும் ஆசீர்வாதமாக இருக்கும். அன்றைக்கு ஒரு வீட்டு கூட்டத்திலே ஆண்டவர் சொன்னா, இந்த வீட்டுக்கு என்ன வந்தது, ரட்சிப்பு வந்தது. அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வரும்போது இதுதான் நடக்கும். வீட்டில் பொருட்களுக்கு கூட ஆசீர்வாதம். பிசைகிற எது ஆசீர்வதிக்கப்படுமா, மாவு மட்டும் இல்ல, மாவு பெருகு வந்து வேற வசனம் இருக்குது. பிசைகிற தொட்டி ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா பாருங்க, அந்த பாத்திரங்களுக்கு கூட ஆசீர்வாதம். ஏன் தெரியுமா, ரட்சிப்பு, வீடு ரட்சிக்கப்படலைன்னா வீட்டில் புது புது பாத்திரம் வரும். ஏன் தெரியுமா, பழைய பாத்திரத்தெல்லாம் டெய்லி அடித்து நொறுக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு வாங்கோ, சாயங்காலத்தில் என்ன செய்யப்படும், அடித்து நொறுக்கப்படும். நிறைய வீட்டில் பார்த்துருக்கிறேன். சாப்பாடு பொங்கி வச்சிருப்பாங்க, அந்த பாத்திரம் அப்படியே சாப்பாடோடு கீழே போடும், அதோட முடிஞ்சு. பாருங்க, இந்த வீடு ரட்சிக்கப்படாதவருடைய வீட்டில் உள்ள பாத்திரத்தை பார்த்தா தெரியும், அதுக்கு வயர் உள்ள தள்ளி இருக்கும், வயர் உள்ள தள்ளி இருக்கும். ரட்சிக்கப்பட்ட வீட்டில் உள்ள பாத்திரம் பாருங்க, அப்படி அது கேட்பாங்க, இது புதுசா. சிலவங்க கேட்பாங்க, இது புதுசா. சில வேளை நான் சில சட்டை போட்டுட்டு போகும்போது கேட்பாங்க, சில வெளியில், இது என்ன சார், இது நீங்கள் எந்த கடையில் வாங்குவீங்க, எங்கே? சாதாரண இது மொத்தமே 32 ரூபா 35 ரூபா தான் ஆகுது. 32 35 அப்படியா, அது எப்படி ஒரு வருஷம் 2 வருஷமா இருக்குமா? இது வாங்கியே 15-20 வருஷம் ஆகுது ஐயா. நான் போன வாரம் கூட ஒரு ஆள்கிட்ட சொன்னேன், இது 20 வருஷம் ஆன சட்டை என்ன. அல்லேலூயா, அல்லேலூயா. அது என்னைக்கு இந்த வாஷிங் மிஷின் வந்ததோ அன்னைக்கு நம்ம வெள்ளை ட்ரெஸ் எல்லாம் அதோட முடிஞ்சு. இல்லைன்னா நம்ம காலம் வரை அதே போதும். அங்கே எகிப்தில் இருந்தது மாதிரி தான். கண்ணம் வெள்ளை மஞ்சளே ஆகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இருந்தாலும் அந்த வாஷிங் மிஷின் கண்டுபிடித்தவனுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்ணா இப்போ பழையது மாதிரி என்ன செய்ய முடியல, தேய்க்க முடியாது. சரி, போகட்டும். அப்போ ரட்சிப்பு, வீட்டுக்கு ரட்சிப்பு வரணும், குடும்பத்துக்கு ரட்சிப்பு வரணும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, மேக ஸ்தம்பம். இப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் அங்கே இருக்கும்போது எல்லாம் அவர்களுக்கு பாருங்க தேவையான அளவு வந்துட்டே இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பகல் அப்படி மேக ஸ்தம்பம், நல்ல ஏர் கண்டிஷன். இரவில் வனாந்திரத்தில் இருந்தவங்களுக்கு தெரியும், இரவில் அதிகமாக அங்கே என்ன இருக்கும், சூடு இருக்குமா, குளிர் இருக்குமா? சூடும். வேற என்ன, இரவில் என்ன இருக்கும், இருட்டு இருக்கும். இரவில் என்ன இருக்கும், இருளும். அப்புறம் என்ன இருக்கும், குளிரும் இருக்கும். அதுவும் சில ஏரியாவில் அவங்க பிரயாணப்பட்ட அந்த ஏரியாவில் எல்லாம் கவனித்து பார்த்தா பகல் அப்படியே ரத்தம் வாந்தி வரக்கூடிய சூடா இருக்கும். இரவு பார்த்தா பயங்கரமான குளிர், நாட்டிங்கிட்டு இருப்பாங்க. ஆண்டவர் என்ன செய்தா, இரவில் அக்கினி ஸ்தம்பத்தை அனுப்பினா. அவர்களுக்கு ஒரு வெதுவெதுப்பான நிலைமை. பகல் நல்ல பாருங்க இதமான நிலைமை, இரவு ஒரு வெதுவெதுப்பான நிலைமை. அல்லேலூயா. பாருங்க, அது மட்டுமல்ல, வெளிச்சம். அப்ப அக்கினி ஸ்தம்பம் என்கிறது கர்த்தருடைய வழி நடத்துதலை காண்பிக்கிறது. நீ ரட்சிப்பாகிய அக்கினி மதிலுக்குள்ள வருவாய் என்றால்
ரட்சிப்பாகிய அக்கினி மதிலுக்குள்ள இருப்பா என்றால் நித்தமும் கர்த்தர் உன்னை நடத்துவதற்கு போதுமான தேவன். அதுதான் மேகஸ்தம்பம், நித்தமும் நடத்துகிற தெய்வம். ஏசாயா 58:11 அதுதானே சொல்லுகிறது. ஆமே, நேற்றைக்கு ஜெபத்திலே திரும்ப திரும்ப சொன்ன வார்த்தை, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றிய போலவும் இருப்பா. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவா. வறட்சியான காலமா, வனாந்தரமா, ஐயோ தொழில் இல்லையே, வேலை இல்லையே, கஷ்டமாயிட்டே, நல்லா புரிந்து கொள்ளுங்க. அக்கினி மதிலுக்குள்ளே இருப்பது உண்மை என்றால், ரட்சிப்பாகிய மதிலுக்குள்ளே இருப்பது உண்மை என்றால், நிச்சயமாய் கர்த்தர் நம்மை நடத்துவா. உலகம் கண்டு ஆச்சரியப்பட போகிறது. உலகம் சொல்லுவாங்க, இவனுக்கு எங்கே இருந்தோ வருதுன்னு சொல்லுவாங்க. கர்த்தரால் நடத்தப்படுகிற பிள்ளைகளை பார்த்து உலகம் அப்படிதான் சொல்லலாம். நான் தைரியமா சொல்லுகிறேன். உங்களுக்கு விசுவாசம் இருக்குதோ அனுபவம் இருக்குதோ தெரியல, எனக்கு இருக்கிற. நான் என்னைக்கு ஊழியத்துக்கு வந்தேனோ படுறது பார்த்தா கஷ்டமா இருக்கு. வெளியில் உள்ள எல்லாரும் சொல்லுவாங்க, இவனுக்கு எங்கே இருந்தோ வருது, எங்கே இருந்தோ வருது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை ஒருக்க பாருங்க, ஊழியத்திலே உள்ள வளர்ச்சியை பார்த்துட்டு பாருங்க, சில எங்கொறி கூட போட்டாங்க. ஸ்தாபனத்தில் இருந்து சில பாஸ்டர்ஸ் வந்து எங்கொறி பண்ண, உங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து எங்கே இருந்தோ வருது, அது காட்டுங்க என்ன. நான் சொன்னேன், ஆமாம் வருது, வெள்ளைக்காரர் கொடுக்குறாங்கன்னு சொன்னேன். யாரு கொடுக்குறாங்க? வெள்ளைக்காரர். உங்களுக்கு வேணுமா? அந்த அட்ரஸ் ஒன்று எனக்கு என்ன செய்யுங்க, தாங்கன்னு தர்றேன், வாங்க. உட்கார வச்சு சொன்னேன், என்னுடைய வெள்ளைக்காருக்கு அட்ரஸ் சொல்லட்டுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் அங்கே இருக்குது வெள்ளைக்காரர் எப்படி இருப்பார் என்று. அவர் பாருங்க, அந்த வெள்ளைக்காரர் வேற யாரும் இல்லை, எங்க பரலோகத்தில் இருக்கு. அந்த வெள்ளைக்காரோட தலைமுடியெல்லாம் எப்படி இருக்குது? வெண் பஞ்சு போல இருக்குது. பாருங்க, அவரோட அந்த வெள்ளைக்காரோட தலைமுடி எப்படி இருக்குது? வெண் பஞ்சு போல இருக்கும். அவனோட கண்கள் எப்படி இருக்கும்? அக்கினி ஜோலை கொத்த கண்களாக இருக்கும். அந்த வெள்ளைக்காரிடத்துல கேட்டா கண்டிப்பா உங்களுக்கும் வரும். பாருங்க, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் வரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அக்கினி ஸ்தம்பத்துக்குள்ள நீ நடப்பது உண்மை என்றால் கர்த்தர் உன்னை நடத்துவது உறுதி. அந்த அக்கினி ஸ்தம்பத்தை விட்டு வெளியே போக கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் அநேகர் அந்த அக்கினி ஸ்தம்பத்தை விட்டு வெளியே போனார்கள். பேராசைப்பட்டு போனாங்க, இச்சையினாலே போனாங்க, முறுமுறுத்துட்டு போனாங்க. ஒரு காரியம், 40 வருஷம் ஒரே பாஸ்டர். யாரு? 40 வருஷம் ஒரே பாஸ்டர். யாரு? ஒரே பாட்டு டீம். எந்த பாட்டு டீம்? கடைசியில் மிரியமுக்கே பொறுக்கல. இவ கொஞ்சம் பாடின வேலையில இவளுக்கு கொஞ்சம் கிருப வேலை வந்தது, இவளுக்கே பொறுக்கல. இவளும் சொன்ன, என்ன இந்த பாஸ்டர் மட்டுமா உண்டு? சொந்த அண்ணன் தான், இந்த பாஸ்டர் மட்டுமா உண்டு? இவரை விட அந்த பாஸ்டர் நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க. பாருங்க, சிலவங்க சொல்லுவாங்க, மோசைக்கு அன்னைக்கு கடல் பழக்கக்கூடிய கிருபை இருந்து இப்போ இந்த பாஸ்டருக்கு கடல் பழக்கக்கூடிய என்ன இல்லை. கடல் அன்னைக்கு அதோட முடிஞ்சா செய்யா, இனி செங்கடல் என்ன செய்யாது, வராது. இவங்க என்ன பிளான் போட்டுன்னு தெரியுமா? இதே மாதிரி இன்னொரு ஆளை ரெடி பண்ணுவோம், போவோம், கடல் 2ஆக பிரியும், நம்ம எங்க போயிடுவோம், எகிப்து. பைபிள் படிச்சு பார்த்து இந்த நிலைமையில தான் அங்க வருது, இப்படிதான் வருது. 40 வருஷம் ஒரே பிரசங்க இருக்க பிரசங்கம் கேட்டு 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 உங்களுக்கு சலிச்சு போயிட்டு. ஆனா அதனாலதான் சில வேளை பிலியாமின் உபதேசத்தை கேட்ட உடனே வெளியே சாடிட்டாங்க. பரவாயில்லையே, இந்த பிரசங்கம் எவ்வளவு அழகா இருக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இங்க இருந்தா ரட்சிக்கப்பட்ட பொண்ணை தான் கட்டணும், இங்க இருந்தா ரட்சிக்கப்பட்ட பையனை தான் கல்யாணம் பண்ணணும். இல்லைன்னு இந்த மோசே பாஸ்டர் வந்து சம்மதிக்க மாட்டார், இவர் கட்டி வைக்க மாட்டாரு, இவர் என்ன செய்ய மாட்டாரு, இவருக்கு அக்கறையே கிடையாது, இவருக்கு அக்கறையே கிடையாது. பிலியாம் பயங்கர தீர்க்கதரிசி. அப்பா போவோம், அங்க போவோம், அங்க போனா
கண்டிப்பாங்க. என்ன அழகான பிள்ளைகள். இவ்வளோ நாளும் இந்த பாஸ்டருக்க பிரசங்கத்தை கேட்டு அங்கே இருந்தது தப்பாயிட்டு போச்சு, வாழ்க்கையே போயிட்டு வெளியே போனாங்க. அந்நிய உபதேசம், அந்நிய அக்கினி, அந்நிய போதனைக்காக வெளியே போனாங்க. வேதத்தில் நீங்க படித்து பாருங்க, இந்த மேக ஸ்தம்பத்தை விட்டு வெளியே போன ஒருவன் கூட கானான் தேசத்தை சுதந்தரிக்கவில்லை. கானான் தேசத்தை சுதந்தரிக்கவில்லை. பரலோகம் சுதந்தரிக்கணுமா, வாக்குத்தத்தம் நிறைவேறணுமா, கர்த்தரால நடத்தப்படணுமா, அக்கினி ஸ்தம்பமாகிய கர்த்தருடைய நடத்துதலுக்குள்ள இருக்கணும். அவர் வனாந்தரத்திலும் நடத்துவா, அவர் சமுத்திரத்துக்குள்ளாக நடத்துவா, அவர் நெருப்பு வழியாக நடத்துவா. அக்கினியிலிருந்து நடந்தாலும் நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது உன்னோடு இருப்பேன். எத்தனை பேருக்கு சந்தோஷம் இருக்கிறது? அக்கினி ஸ்தம்பம் அவர்களை நடத்தினது. யாத்ராகமம் 14:19 படித்து பாருங்க வேகமா. அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேக ஸ்தம்பம் விலகி அவர்களுக்கு பின்னே நின்று. எப்படி முன்ன போகணுமா? மேகஸ்தம்பம் முன்னே போகும். பின்ன வரணுமா? பின்ன வரணும். பார்வன் வர்றானா பின்ன வந்துடும். வனாந்தரம் வருதா முன்ன போயிடுவார். மேகஸ்தம்பம் அருமையாக நடத்தும். 105 சங்கீதம் 39 பக்தன் இதை சொல்லியே புகழ்கிறதை காண முடிகிறது. 105 சங்கீதம் 39 வசனத்தில் பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, வாசியுங்கள். அவர் மேகத்தை மறைவுக்காக விரித்து, அவர் மேக ஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் எதுக்காகமா? மேகத்தை நான் சொன்னேன் மரவுக்கு. எந்த மரவு? சூரியனுடைய சூடு கீழே என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. மரவுக்காக விரித்து. மேக ஸ்தம்பம் என்ன அப்படியே ஒரு தூணா இருந்ததில்ல, அந்த மேக ஸ்தம்பம் இப்படி வந்து அப்படியே கொடை மாதிரி ஆயிட்டு விரித்து. கொடை ஒரு ஸ்தம்பமா இருக்குது, அடுத்தானே ஒரு கம்பு மாதிரி தானே இருக்குது. அடுத்து அது என்ன செய்யும்? விரிக்கும். அதே மாதிரி விரித்து இரவை வெளிச்சமாக்குகிறதற்காக அக்கினியையும் தந்தார். ஹல்லேலூயா. உங்களுக்கு இன்னது தேவை என்பது உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். என்னாகும் 9 அதிகாரம் 16 முதல் 18 வரை உள்ள வசனம் படிக்கும் போது, என்னாகும் 9 அதிகாரம் 16 முதல் 18 வரை உள்ள வசனங்களை நீங்க படித்து பாருங்க. அங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? இப்படி நித்தமும் நித்தமும் ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, கர்த்தர் உங்களை நடத்துகிறது. பாருங்க, ஏதோ வருஷத்தின் துவக்கத்தில் மட்டுமல்ல, ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல, நித்தமும். எத்தனை பேர் சொல்லுவீங்க நித்தமும் கர்த்தர் என்னை என் குடும்பத்தை நடத்துவார்? நித்தமும் இருந்தது. பகலில் மேகமும் இரவில் அக்கினி தோற்றமும் அதை என்ன செய்ததான்? மூடிக்கொண்டது. மேகம் கூடாரத்திலிருந்து மேலே எழும்பும் போது பாருங்க, நடத்துதல் பார்த்தீர்களா? இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுவார்கள். மேகம் தங்கும் இடத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பாளையம் இறங்குவார்கள். கர்த்தருடைய கட்டளையின்படியே இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்படுவார்கள். கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்குவார்கள். மேகம் வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருக்கும் நாளெல்லாம் அவர்கள் பாளையத்துக்கு. பாருங்க எப்படி நடக்கணும், எப்படி போகணும். இந்த மேகஸ்தம்பம் அவர்களை வழி நடத்தினர். அல்லேலூயா. நாம் நெகமியாவின் புஸ்தகத்தில் 9 அதிகாரம் 12 வசனத்தில் வரும்போது 9:12 ஆமே, அங்கே லேவியர்கள் சொல்லும்போது என்ன சொல்லுகிறாங்க? லேவியரா நெகமியா 9:12 நீ பகலில் மேகஸ்தம்பத்தினாலும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியை அவர்களுக்கு வெளிச்சமாக்க இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழி நடத்தினீ. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின கர்த்தர் என்னையும் உங்களை வழி நடத்துவதற்கு போதுமான தெய்வம். வனாந்தரமானாலும் வழி நடத்துவா, காரிருளான இடமானாலும் வழி நடத்துவா, எந்த சோதனை நடுவிலும் வழி நடத்துவா. ஒரே ஒரு காரியம் மேலும் சொல்லுகிறது அல்லவா, அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்தின் கீழே என்ன செய்யுங்க, அடங்கிருங்களேன்னு. இது நாம் அவரால் நடத்தப்படும்படிக்கு மேக ஸ்தம்பத்துக்குள் அடங்கி இருக்கணும். மேக ஸ்தம்பம் ஒரு குடை போல விரிக்கப்பட்டிருக்கிறது.
அது அவருடைய கிருபை. கிருபையினால நம்ம நடத்தப்படுகிறோம். அதை விட்டு வெளியே போகக்கூடாது. அந்த இயல்கை விட்டு வெளியே போகக்கூடாது. வெளியில் பச்சை பச்சையா தான் இருக்கும். அது நமக்கு ஆபத்து கொண்டு வருகிற கண்ணி என்பதை மறந்து போகக்கூடாது. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றும் வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். ஹல்லேலூயா. ஒரு பாட்டு உண்டல்ல, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மறட்சியான காலங்களிலும். சரி, ஒரு அடி பாடலாமே. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சி திரட்சியை தருவார். கரங்களை தட்டி சொல்லுங்க. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சி திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்பி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்பி செய்வார். தொடர்ந்து துதி செய்வானவே. உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். விசுவாசத்தோடு ஏது வந்தாலும் தொடர்ந்து பயணம் செய். உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீவ சொல்லை நடு நின்று நீக்கி. நுகத்தடி விரல் நீட்டை போக்கி சொல்லை நடு நின்று நீக்கி. இருமை என்னும் மாவிலை பணிவார். என்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். இருமை என்னும் மதிலை பணிவார். உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். தொடர்ந்து துதி செய் மனமே. உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே. உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. தொடர்ந்து பயணம் செய்ய வேண்டாம். தைரியம் நமக்கு வேணும். விசுவாசம் வேணும். அக்கினி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பத்தில் நம்முடைய ஜனங்களை நடத்தின கர்த்தர் என்னை என் குடும்பத்தை நடத்துவா. ஹல்லேலூயா. அப்ப அக்கினி மதில், ரட்சிப்பாகிய மதில், அக்கினி ஸ்தம்பம் நித்தமும் நடத்துகிற கர்த்தர். மூன்றாவது 2 ராஜாக்கள் 6:17 படித்து பாருங்க. 6:17. ஆமே, 6:17. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினி மயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு அக்கினி. இங்கே அக்கினி மயமான குதிரைகள் பிளஸ் என்னது, ரதங்கள். இது எப்படிப்பட்ட ரதம், இது எப்படிப்பட்ட குதிரைகள்? இதற்கு ஒரு பேர் கொடுக்கலாம், பாதுகாக்கிற அக்கினி ரதங்கள். சொல்லுங்க, என்ன ரதங்கள்? பாதுகாக்கிற அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும். அப்போ முதலாவது நம்ம ரட்சிப்பாகி அக்கினி கோட்டைக்குள்ள வரணும். ரெண்டாவது நித்தமும் அவரால் நடத்தப்படக்கூடிய அக்கினி ஸ்தம்பத்துக்குள்ள இருக்கணும். மூன்றாவது அக்கினி மயமான குதிரைகளாலும் ரதத்தாலும் நாம் சூழப்பட்டிருக்க வேண்டாம். கரம் உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்களேன். உங்களை சிச்சுவேஷன் வந்து மோசமான நிலைமை. சீரியா தேசத்து ராஜா சமாரியா தேசத்தில் வந்து முற்றுகையிடுகிறான். முற்றுகையிடணும் பிளான் போடுறான். இஸ்ரவேலரை எப்படியாவது பிடிக்கணும், அவங்களை அழிக்கணும் என்று பிளான் போடுகிறான். ஆனா அவன் சீரியா தேசம், அதாவது இன்றைக்கு இருக்கிற சிரியா தேசம், சிரியா தேசத்தில் அரண்மனைக்குள்ள
அதுவும் தனி ஒரு அறை இருக்கிறது, ரகசியமா பேசக்கூடியது. அங்க இருந்து பேசுற காரியம் உடனே இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற ராஜாவுக்கு தெரியுது. யார் மூலம் தெரிகிறது? எலிசா தீர்க்கதரிசி மூலம் தெரியுது. தெரிந்து உடனே இவர் என்ன செய்வாங்க, ராஜா அது உண்மைதானா விசாரிக்க எங்கோரி கமிஷன் ரிப்போர்ட்டுக்காக அனுப்புவாங்க. அங்க போய் விசாரித்தா அந்த பகுதிக்கு நேராக அந்த சிறிய இராணுவம் வர்றதை தெரிஞ்சிடும். பாருங்க, ஒற்றர்களை வைத்து தெரிந்து கொண்டு அதை முன்கூட்டியே அந்த எதிரியின் இராணுவம் வருவதற்கு முன்னாடியே இஸ்ரவேல் இராணுவம் அங்க போய் தடை பண்ணிடும். ஒருபோதும் சிறிய ராஜாவால யாரை ஜெயிக்க முடியல, இஸ்ரவேல் ராஜாவை ஜெயிக்க முடியல. உடனே ராஜா அந்த சிறிய தேசத்து ராஜாவுக்கு பயங்கர கோபம் வந்தது. என்ன கோபம்? நான் இங்க ரகசியமா பேசுகிறது, இங்க இருந்து யாரோ என்ன செய்கிறான், அங்க வேவு பார்த்து கொடுக்கிறான், ஒற்றன் யாரோ இருக்கிறான், வேவு பார்க்கிறவன் இருக்கிறான், உளவாளி இருக்கிறான், அவனை கண்டுபிடிக்கணும், இல்லைன்னு எல்லாரும் கொண்டு போயிடுவேன். அன்றைக்கு ராஜாக்கள் அப்படிதான் செய்யும். அப்படி இருக்கும்போது தான் பாருங்க ஒரு சம்பவம் நடக்குது. நீங்க 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வரை வேகமா வாசிங்க. அக்காலத்தில் சிரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி இன்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரரோட ஆலோசனை பண்ணினான். ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பி இன்ன இடத்துக்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும், சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாயிருந்து இப்படி அநேகந்தரம் தன்னை காத்து கொண்டார். உண்மையாகவே ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலம் தம்முடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட காரியங்களை வெளிப்படுத்துவார். அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் வெளிப்படுத்துவார். உடனே அடுத்து பாருங்க, என்ன அடுத்த வசனம் வாசிங்க. இந்த காரியத்தின் நிமித்தம் சீரிய ராஜாவின் இருதயம் குழம்பி, சீரியா தேசத்துல ராஜாவுக்கு என்ன வந்ததா? குழப்பம் வந்ததா. அங்க குழம்பி என்ன சொல்லி இருக்குது, அவனுடைய மனநிலைமையே மாறிச்சு. நம்ம இங்க பேசுறதை எப்படி மைல்கள் பல நூற்றுக்கணக்கான மைலுக்கு அந்த பக்கத்தில் இருக்கிறார் அந்நிய தேசத்தில் இருக்கிற ராஜாவுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? சிலவங்க அப்படிதான் 2-3 பேர் எங்கேயாவது இருந்து ஒன்று பேசும். இது எப்படியாவது யாரை குறித்து பேசுறோமோ அவங்கிட்ட இந்த செய்தி என்ன செய்யும், போயிடும். அது வெளியே வந்த உடனே சொல்லும், இவதான் சொன்னான், இவதான் சொன்னான். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படியும் வெளிப்படுத்துவான். நீங்க வீட்டுக்குள்ள பேசுறத கூரைக்கு மேல இருக்கிறது எது கேட்குமா? நீதிமொழியில் படிச்சிருக்கீங்களா? என்ன கேட்குமா? குருவி. குருவி கேட்டு கொண்டு கொடுத்துருமா. அன்னைக்கு அது வேடிக்கையா தான் இருந்தது. இப்பதான் தெரியுது அந்த குருவி என்ன. அந்த குருவி என்ன? குருவி நிறைய உண்டு தெரியுமா? இப்போ வெளிநாட்டிலேருந்து பணம் சிலவங்க எது மூலம் அனுப்புவாங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். யார் மூலம்? குருவி மூலம்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா டைரக்டா பணம் பேங்க் வழி வராமல் சில அது போலீஸ் இடையில பிடிக்கும் சில குருவிகளை. ஆனால் அவங்களுக்கு பேர் என்னது? குருவி. அதே மாதிரி நிறைய குருவி வீட்டுக்குள்ள இருந்து பேசுறதே வெளியே கொண்டு போகிற குருவி தான் எது? 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 ஐயோ, டெய்லி எனக்கு தொல்லை என்ன இந்த குருவினால. சில வேளை நாங்கள் வீட்டில் இருந்து பேசுவோம், நம்ம சர்ச்சில் இந்த லைட்டு போடலாமே, இந்த லைட்டு போடலாம்னு சொன்ன போதும் அன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள எனக்கு ஒரு 10 ஃபோன் வரும். சார் உங்களுக்கு எந்த லைட்டு வேணும் சார்? ஃபோன் ஆன் பண்ணல. உண்மை சொல்றேன். இன்னும் விளம்பரம் பார்த்தா அந்த கம்பெனி, இந்த கம்பெனி, போற கம்பெனி, வந்த கம்பெனி, உள்ள கம்பெனி, இல்லாத கம்பெனி, எல்லா கம்பெனியும் என்ன வரும்? என்னைக்காவது பாருங்க, அந்த 2-3 நாள் ஏசி, எந்த ஏசி நல்லா இருக்கும் ரிசர்ச் பண்ணணும், எல்லாம் போட்டுமே பேனல் போட வைக்கணும்னு சொல்லி சர்ச் பண்ணினோம்.
எந்த பேனல் போர்டு நல்லா இருக்கும், எப்படி வைக்கலாம் சொல்லி கொஞ்சம் சர்ச் பண்ணினேன். அவ்வளோதான் உண்டு. இது அது சர்ச் பண்ணினேன். அது முதல்ல இன்னைக்கு விடுகிறது வரையிலும் மெசேஜ் தான். சார் எந்த டைப் வேணும் சார்? குருவி கொண்டு போகும். அல்லேலூயா. இங்க சிரியா தேசத்து ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம், இது எப்படி நடக்குது? அங்க என்ன சொல்லுங்க, அவன் குழம்பி அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து நம்முடையவர்கள் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாயிருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா? அது கொஞ்சம் உருத்து கட்டளை. அது தமிழில் சொன்னா அது எந்த கட்டளை? தமிழ் வார்த்தை அந்த கட்டளை பயங்கரமா போடும். அது கோர்ட் வார்த்தை, உருத்து கட்டளை. அதை மாற்றவே முடியாது. கேட்டான். அப்பொழுது அவன் ஊழியக்காரரில் ஒருவன், அப்படி இல்லை என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும். பாவம், அவனுக்கு ஒருத்தனுக்கு வெளி இருந்தது. இல்லைன்னா அந்த வெளிச்சம் இல்லைன்னா அத்தனை அந்த அரசவையில் உள்ள அத்தனை மந்திரிகளுடைய வாழ்க்கையும் தொலைஞ்சிருக்கும். ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையில் பேசுகிற, பள்ளி அறைன்னா அவங்க படுக்கறை, உள்ள ரகசியமான அறை, அங்க பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேல் இருக்கிற தீர்க்கதரிசியாக எலிசா இஸ்ரவேல் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். ஹல்லேலூயா. அதான் ரகசியம், ஒண்ணும் கிடையாது. நாம் மனம் குழம்புறதுனால ஒன்னும் சாதிக்க போறது கிடையாது. சிறிய ராஜாவே, உம்முடைய மனம் குழம்புறதுனால எதையும் சாதிக்க முடியாது. அங்கே ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் இருக்கிறான், கர்த்தருடைய தாசன் இருக்கிறான். அவன் என்ன செய்கிறான்? இதெல்லாம் அறிவிக்க. அவன் எங்க இருக்கிறான்? அந்த பகுதியெல்லாம் வீட்டில் போய் படிச்சு பாருங்க, கீழே இருக்கு. அவன் தோத்தானில் இருக்கிறான். எங்க இருக்கிறான்? தோத்தான் ஒரு நல்ல இடம் தான். தோத்தானை பற்றி சொல்லும்போது யாருக்கு அது ஞாபகம் வருதா? தோத்தான் யோசேப்பு பாருங்க, சகோதரர்களுக்கு சாப்பாடு கொண்டு வரும்போது பாருங்க, அண்ணன்மாரை காணல. அப்ப அங்க இருந்த ஒருவர்கிட்ட பிரயாணி அங்குள்ள ஒருவர்கிட்ட கேட்கான், சகோதரங்கள் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்தாங்க, எங்க போனாங்கன்னு தெரியுமா என்று கேட்ட போது அவங்க சொன்னாங்க, நம்ம எங்க போவோம்? தோத்தானுக்கு போவோம் என்று சொல்லுகிறதை நான் என்ன செய்வேன் கேட்டேன். அப்ப தோத்தான் அந்த காலத்திலே ஒரு பிரபலமான இடமா இருந்து, நல்ல புல் மேடா இருந்திருக்கிறது. போகட்டும், தோத்தானுக்கு அவர் இருக்கிறான் என்று சொன்ன உடனே இனி ராஜா வேண்டாம். இப்ப யாரிடத்துல யுத்தம் வேண்டாம், யாரிடத்துல யுத்தம் வேண்டாம், ராஜாவினிடத்துல யுத்தம் வேண்டாம். யாரு சொன்னா? அந்த ஊழியக்காரன் தானே, அந்த தீர்க்கதரிசி தானே. அவனை பிடிச்சிருவோம், அவனை தீர்த்துட்டுன்னா ராஜாவை ஈஸியா என்ன செய்யலாம், மடக்கிடலாம் என்று பாருங்க. எலிசா தீர்க்கதரிசியை பிடிப்பதற்காக யாரை அனுப்பினாங்களாம்? 6:14 படிங்க. அப்பொழுது நல்ல புரியுது, இந்த இடத்தை நீங்க நல்ல புரியணும். அப்பொழுது அவன் ஊழியக்காரரில் ஒருவன், சரி, அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த ராணுவத்தை அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். போதும். இப்போ ஒரு எலிசா என்ற தீர்க்கதரிசியை பிடிப்பதற்கு அந்நிய தேசத்தில் உள்ள ராஜா, என்ன சிரியா தேசத்தின் ராஜா எதெல்லாம் அனுப்புறாரு? குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த ராணுவம், ஸ்பெஷல் பட, ஸ்பெஷல் போர்ஸ், பெரிய விசேஷப்பட பலத்த ராணுவத்தையும் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து ராக்காலத்திலே எதை வளைந்து கொண்டாங்க? தோத்தானே வளைந்து கொண்டாங்க. இப்போ எலிசா உள்ள நல்ல தூக்கம். இந்த ராணுவம் என்ன நினைக்கிறாங்க? இந்த எலிசா எக்காரணம் கொண்டு நீ எங்க கையின்னு தப்ப முடியாது என்று சொல்லி அப்படியே இருக்கிற டைம்ல ஒரு பக்கம் சிரியா தேசத்தின் பலத்த ராணுவம், குதிரைகளும் ரதங்களும். கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? மறுபக்கத்திலே அவர்களுக்கும் எலிசாவுக்கும் இடையில அவன் பட்டணத்தை வளைந்தான். மலையே சுற்றிலும் யாரை கர்த்தர் அனுப்பினா? அக்கினிமயமான ரதங்கள். அதுதான் 17வது வசனம். அக்கினிமயமான
குதிரைகளாலோ ரதங்களாலோ அந்த மலை நிறைந்திருக்கிறது. ஒரு பக்கத்தில் சத்ரு உனக்கு விரோதമായ ஆயுதங்கள் உருவாக்கலாம், ஒரு பக்கத்தில் ராணுவத்தை தூண்டி விடலாம், ஒரு பக்கத்தில் உனக்கு விரோதமாய் பலவிதமான திட்டங்களை செய்து முன்னேற விட மாட்டேன் என்று பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். அன்றைக்கு எலிசாவின் வேலைக்காரன் பயப்பட்டது போல உங்களை பயமுறுத்துவதற்காக பல ராணுவம் வரலாம். பிசாசு தன்னுடைய படை முழுவதையும் உங்களுக்கு விரோதமாக ஏவி எழுப்பி விடலாம். நீ பயப்படாதே. எந்த சிறிய தேசத்தின் ராஜாவாகட்டும், எந்த சிறிய தேசத்தின் ராணுவமாகட்டும், எந்த பலத்த ஆவிகளாகட்டும், உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. ஏன் தெரியுமா? கர்த்தர் உன்னையும் நம்மையும் நம்முடைய திருச்சபையும் பாதுகாப்பதற்கு அக்கினிமயமான ரதங்களையும் அக்கினிமயமான குதிரைகளை அனுப்பி இருக்கிறார். இந்த அக்கினி ரதத்துக்கு முன்பாக அந்த ரதமும் அந்த குதிரைகளும் ராணுவம் பஸ்பமாய் போயிடா, சாம்பலாய் போயிடும். அல்லேலூயா. அவர்களுக்கு நடந்தது பிறகு நீங்க படித்து பாருங்க. பாதுகாக்கிற அக்கினி. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, நம்ம பாதுகாக்கிற அக்கினி, பாதுகாக்கிற அக்கினி. அவன் எத்தனை ராணுவத்தை ஏவி விடட்டும், அக்கினி மதில் நம்மோடு உண்டு, அக்கினி ரதங்கள் நம்மோடு கூட உண்டு, அக்கினி குதிரைகள் நம்மோடு கூட உண்டு. எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கிறது? என்ன சுற்றிலும் அக்கினி அக்கினி குதிரைகள் பாதுகாக்க அவர் இரவும் பகலும் பாதுகாக்கிறார். நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கிறார், நம்முடைய தலைமுறைகளை பாதுகாக்கிறார், நம்முடைய சபையை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான்காவது ஒரு அக்கினி என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் 2:3 படிக்கும்போது, அப்போஸ்தலர் 2:3 படிக்கும்போது வேகமா வாசிங்க. 2:3. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளை போல, அக்கினிமயமான நாவுகள் போன்ற பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். 3 வருஷம் இயேசுவோடு கூட நடந்த சீஷர்கள், இயேசுவினிடத்தில் நன்மைகளை பெற்றவர்கள், இப்போ சுமார் 120 பேர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. சூழ்நிலைமை நினைத்து பாருங்க. இதற்கு சில நாட்களுக்கு முன்பாகத்தான் இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையில் அவர்கள் என்ன செய்தார்கள்? கொலை செய்தார்கள். நல்ல வாலிப பிராயத்தில் இருந்த இயேசு கிறிஸ்துவை கல்வாரி மலையில் 3 ஆணிகள் மேல் 3 ஆணிகளாலே அறைந்து அவருடைய தலையில் முள்முடி அடிக்கப்பட்டு விலா குத்தி திறக்கப்பட்டு அவர்களே இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து கொலை செய்தார்கள். வேதம் சொல்லுகிறது, இவர்கள் இருக்கிற நேரத்தில் இயேசுவை பின்பற்றுகிற யாராவது உண்டென்றால் அவர்களையும் பிடிக்க வேண்டும் என்று பட்டாளக்காரர் இராணுவத்தினர் விரைந்து தேடிக்கொண்டிருந்த காலம். இவர்கள் நினைக்கிறார்கள் எல்லாம் முடிந்தது, இயேசு இருந்திருப்பார் என்ற எப்படியாவது நம்மை தப்பி இருக்கலாம். தொழிலை விட்டேன், வேலை விட்டேன், வலையை விட்டேன், வீட்டை விட்டேன், குடும்பத்தை விட்டேன், எல்லாத்தையும் விட்டேன். இப்ப இனி எங்க போகிறது? ஒரே ஒருவர், மார்க்கு என்கிற ஒருவருடைய தயவினால அவருக்கு வீட்டுக்கு மாடியில் உள்ள ஒரு ஹாலு, பண்டிகை காலங்கள் யாராவது விசிட்டர்ஸ் வந்தா தங்கக்கூடிய ஒரு ஹால், அதை மட்டும் திறந்து கொடுத்தாங்க. அது யாருக்கும் தெரியல. 120 பேரும் அங்கே வந்து உழைத்துக் கொள்ளுகிறார்கள். என்ன செய்யணும்னு தெரியல. வந்து 1 நாளாச்சு, 2 நாளாச்சு, 3 நாளாச்சு, இப்ப 10 நாள் ஆகுது. எல்லாம் முடிந்தது என்று நினைத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் பலத்த சத்தமா இங்க இறங்கி வந்தா. அவருடைய நாவுகள் என்ன செய்யதான்? பிரிந்ததான். எப்படி பிரிந்ததான்? அக்கினிமயமான நாவுகள். இந்த நாவில் இதுவரையிலும் முடியாது, முடிந்தது, இனி ஒன்றும் நடக்காது, இனி ஒரு முன்னேற்றம் இல்லை, இனி வாழ முடியாது, ஓஹோ எல்லாம் தீந்து அந்த வார்த்தை சொல்லிக் கொண்டிருந்த நாவிலே இதோ ஒரு புதிய துவக்கம். அக்கினி நாவுகள் வந்தபோது அவருடைய வாழ்க்கையில் ஒரு புதிய துவக்கம். இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில் சத்ரு சொல்லுகிறானா, இந்த வியாதி உனக்கு கஷ்டம்தான், இந்த பிரச்சனை உனக்கு கஷ்டம்தான், இந்த சுபாவம் உன்னை விட்டு மாறாது, இந்த குணம் உன்னை விட்டு மாறாது, இந்த
ஆமை காரியம் உன்னை விட்டு மாறாது, முடிந்தது, இதோட நீ முடியும், இதோட லைஃப் முடிந்தது என்று சாத்தான் வந்து உன்னை உங்க பிள்ளைகளையும் ஆமை நம்முடைய குடும்பங்களையும் அப்படி வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறானா? நீங்க சொல்லுங்க, இல்ல எனக்கு ஒரு அக்கினி நாவு இருக்கிறது, அந்த அக்கினி நாவு என்ன புதிய துவக்கத்துக்கு நேராக வழி நடத்துகிறது. இன்றைக்கு முதல்ல ஒரு புதிய நாவு, ஒரு புதிய அக்கினி நாவு. இதுவரையும் பேசின பாஷை அல்ல, அக்கினிமயமான நாவுகள். புதிய துவக்கம் வந்த போது வேற பாஷைகளை பேச ஆரம்பித்தாங்க. புதிய பாஷைகள், அவருடைய வாழ்க்கை சைலி எல்லாம் மாறினது, வாழ்க்கை ஸ்டைல் எல்லாம் மாறிவிட்டது. இதுவரையும் இருந்த பேதுரு அல்ல, இதுவரையில் இருந்த யோவான் அல்ல, இதுவரையில் இருந்த தோமா அல்ல, இதுவரையில் இருந்த மரியாள் அல்ல. 120 பேருடைய வாழ்க்கையிலும் ஒரு வித்தியாசம். இதுவரையும் பயந்து கொண்டிருந்தவர்கள் தைரியமாய் இயேசுவுக்கு நாங்கள் சாட்சி என்று சொல்லக்கூடிய அளவில் இதோ ஒரு பிளந்திருக்கிற அக்கினிமயமான நாவு. இந்த பகல் வேளையில், இந்த மாதத்தில் சிலரோட வாழ்க்கையில் கர்த்தர் புதிய துவக்கத்தை ஆரம்பிக்க போகிறார். உங்களுடைய தொழிலில், உங்களுடைய வேலையில், உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு புதிய துவக்கம். புதிய துவக்கம் எத்தனை பேர் சொல்லிங்க, ஆண்டவரே அந்த அக்கினிமயமான நாவல் எனக்குள்ளே இறங்கட்டும். அதுக்காக அவங்க செய்தது வேற ஒன்றும் இல்லை. பாருங்க, அப்போஸ்தலர் 1:5 சொல்லுகிறது, அவர்கள் வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டாங்க. வாக்குத்தத்தை பிடித்தாங்க. எருசலேமை விட்டு போகாதீங்க, வாக்குத்தத்தை நிறைவேறுகிறது வரையிலும் எருசலேமை காத்திருங்க. அவன் வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டாங்க. 2 அப்போஸ்தலர் 1:14 சொல்லுகிறது, அவர்கள் ஜபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தாங்க. ஜபத்திலும் வேண்டுதலும் தரித்திருங்க. இந்த இன்னும் குறிப்பிட்ட நாட்களில் சபையில் ஜபங்கள் உண்டு. அவன் பாருங்க, அவங்க 10 நாள் காத்திருந்தாங்களே, இன்னும் ஒரு 10 நாள் நீங்க காத்திருந்து பாருங்க, ஒரு புதிய துவக்கம். ஹல்லேலூயா. 3வது அப்போஸ்தலர் 2:1 சொல்லுகிறது, அவர்கள் அத்தனை பேரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தை கூடினாங்க. ஒருமனப்பட்டார்கள், வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டார்கள், ஜெபத்திலும் வேண்டுதலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஆமென், ஒருமனப்பட்டார்கள். 3 காரியம் செய்தபோது ஒரு புதிய துவக்கம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரே ஒரு அக்கினியை கூட சொல்லி நாம ஜெபிக்க போகிறோம். 2 ராஜாக்கள் 2:11 படித்து பாருங்க. 2 ராஜாக்கள் 2:11 வேகமா. அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில், இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். பாருங்க, அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர் நடுவாக வந்து இருவரையும் என்ன செய்தது? பிரித்தது. எலியா சுழற்காற்றிலே எங்கே போனா? ஒரு வெற்றி தருகின்ற, ஒரு வெற்றியான முடிவை தருகிற அக்கினி ரதம், அக்கினி குதிரை. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் அக்கினியாகிய ரட்சிப்பின் மதிலுக்குள்ள நம்ம இருக்கணும். 2 அக்கினி ஸ்தம்பமாகிய கர்த்தர் நடத்துதலுக்குள்ள நம்ம இருக்கணும். 3 அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் ஆகிய கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ள செட்டைக்குள்ள நம்ம இருக்கணும். 4 அக்கினிமயமான நாவுகளை தருகின்ற புதிய துவக்கத்தின் வழியாக போக வேண்டும். புதிய அபிஷேகம், புதிய கிருபை, புதிய நன்மைகள், புதிய கிருபைகள். 5வதாக அக்கினி ரதங்களும் அக்கினி குதிரைகளும் ஆகிய வெற்றியான முடிவு. ஹல்லேலூயா. எலியா ஒரு வல்லமையான தீர்க்கதரிசிதான். கடைசியா அவரோட முடிவு வரப்போகிறது. நடந்து போகிறா, கூட எலிசா வருகிறான். கில்காலில் இருந்து பிரயாணம் ஆரம்பிக்கிறது. அந்த 2:1 சொல்லுது, கில்காலில் இருந்த. கில்கால் என்றால் நிந்தை புரட்டி தள்ளுதல் என்ற அர்த்தம். ஆமா, நிந்தை எங்கே புரட்டி தள்ளுகிறது? கல்வாரி மலையில். நம்முடைய நிந்தை எங்கே புரட்டி தள்ளப்பட்டது? கல்வாரி மலையில். அங்கதான் ரட்சிப்பு ஆரம்பிக்கிறது. கல்வாரி இல்லாம, சிலுவை இல்லாம ரட்சிப்பு இல்லை. அங்கே புரட்டி தள்ளப்பட்டது. ஆமை, கில்காலில் ஆரம்பித்த வாழ்க்கை
2ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, அவங்க பெத்தேல் என்ற ஊருக்கு வந்தது. கில்கால் இருந்து பெத்தேல் வந்தது. ரட்சிக்கப்பட்டவங்க பெத்தேலுக்கு வரணும். பெத்தேல் கர்த்தருடைய வீடு. புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் எங்கே சேர்த்து கொண்டிருந்தாங்களாம்? அன்னிதினமும் எங்க சேர்த்து கொண்டிருந்தாங்க? சபையில் சேர்த்து கொண்டிருந்தாங்க. கர்த்தருடைய சபை நிலைத்திருந்து கனி கொடுக்கணும். கர்த்தருடைய சபை நிலைத்திருக்கணும். கர்த்தருடைய ஆலயத்தில் ஒரு அலங்காரமா இருக்கணும். கர்த்தருடைய ஆலயத்தில் தூணா இருக்கணும். கர்த்தருடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரமா இருக்கணும். அதுதான் பெத்தேலின் அனுபவம். பெத்தேலிருந்து எரிகோவுக்கு போகிறது. எரிகோவில் போகும்போது 2 பேரும் சேர்ந்து போகிறாங்க. எத்தனை தடைகள், எத்தனை பிரச்சனை, எல்லாரும் தடை பண்றாங்க, எலிசாவே போகாதே போகாதே என்று. ஆமே, ஆனா 2 பேரும் நடந்து போகிறாங்க. எரிகோ நிந்தையை காண்பிக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில், கிறிஸ்துவ வாழ்க்கையில் வருகிற நிந்தையை சுமந்து கொண்டு நாம் பட்டணத்துக்கு வெளியே போகணும். நிந்தை, கிறிஸ்துவுக்காக நிந்தை அனுபவிக்கிற அனுபவம். 4ஆவதாக யோர்தான் அண்டை வருகிறாங்க. யோர்தானில் வரும்போது அங்கே யோர்தான் கரை புரண்டு ஓடுகிறது. அது நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சோதனையை காண்பிக்கிறது. சோதனையையும் தாண்ட வேண்டும். தாண்டி போது எலியா அக்கறை போகிறான். எலிசாவும் கூட போறாங்க, அது வேற. எலியா போகிறான். சோதனை தாண்டி, யோர்தானை தாண்டி அங்கு போகும்போது வானத்திலிருந்து அக்கினி ரதம் இறங்கினது. அக்கினி குதிரைகள் இறங்கினது. திடீரென்று பார்த்தா ஒரு சுழற்காற்று. எலியா நின்ற இடத்துல ஒரு சுழற்காற்று. அப்படியே இது எலியான்னா அப்படி சுழற்காற்று வருது, யாரும் தொடாமலையே. எலியா என்ன செய்தா? எடுத்து கொள்ளப்பட்டா, மேலே ஏறி சென்றா. அல்லேலூயா. ஒரு வெற்றியுள்ள முடிவு. கட்டத்தமை ஆரவாரத்தோடும் பிரதான தூதண்ட சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் தேவன் எங்கிருந்து இறங்கி வருவா? அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் என்ன செய்வோம்? எப்படி போவோம்? அன்றைக்கு அவருக்கு அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் வந்தது. நமக்கு மேகம் வரப்போகிறது. மேக ரதத்தில் நம்ம ஏறப்போகிறோம். அவர் மேகத்தில் வரப்போகிறோம். வரணுமா? இத்தனை அனுபவங்கள் நமக்கு வேணும். ஆமே, ரட்சிக்கப்பட வேண்டும். ஆமே, சபையின் அனுபவம் வேணும். நிந்தை சகிக்கணும், சோதனையை தாண்டணும். சோதனை சகிக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவனா? பாக்கியவான். அப்படி தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் அக்கினி கோட்டைக்குள்ள வைப்பீராக.